இசைக்கியல் ஒரு விசாரி இசைக்கியல் புஸ்தகத்தில் 3 வசனத்தில் சொல்லிருக்காரு. He has made everything beautiful in its time அப்படின்னு சொல்லிருக்காரு. அல்லது சொல்லாமா அதோட காரியத்தை அந்த நேரத்தில் அழகாக செய்ய முடிக்கிறார் அப்படின்னு சொல்லாமா. நாம இந்த நோட்டீஸ் நான் வாசிக்கிறேன். With the gracious guidance of Almighty God and blessing of grandparents and God and blessing of grandparents, late Mr. Daniel Polraj and Mrs. Rajamani Daniel Polraj, Kanyakumari district, and Mr. Selvaraj and Mrs. Sheila Selvaraj, senior reporter, secretariat, residing at Srinagar, IIF, Avadi. We kindly invite your presence on the occasion's wedding of our beloved younger son, Sri S. Trivino Daniel, BSc, ICU, Villivakam, V. Steffi Granov, Lovely, BSc, daughter of Mr. T. Vincent and Mrs. John C. Rani Vincent, residing at Gospel Street, Padmavati Nagar, Thirumalavayil, Avadi. Holy Marriage and Indian Gospel Assembly, number 9, Gospel Street, Padmavati Nagar, Thirumalavayil. On Monday, 5th January 2026 at 4 p.m. Reception at Valluvar Vastigi Tirumana Mandapam, Avadi, Chennai 54. This time, reception time 6:30 onwards. Hallelujah. Hallelujah. This is the first information to the congregation. Hallelujah. Amen. This is first information to the congregation. If there is any objection as per rule, you can kindly inform me at the congregation. Hallelujah. எல்லாரும் பேசுறாரு புரியலையே அப்படின்னு சொல்றாங்களா? எல்லாரும் சொல்லுங்களேன் புரியல. உங்களுக்கு எதனா அப்செக்ஷன் இருந்ததுன்னா சொல்லலாம், சபையை சொல்லலாம். காங்கிரிகேஷனா சபை அப்படின்னு சொல்லாமா சொல்லலாம். ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லாமா. This is the first information. Amen. எல்லாரும் சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். Hallelujah. நீங்கள் எல்லோரும் நோர்மா எடுத்தனால இதை நானும் அக்செப்ட் பண்ணேன். நானும் இந்த வேலையை அக்செப்ட் பண்றேன். ஆமென். எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லலாமா? இப்போ அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். செல்வராஜ் குடும்பத்துக்கு நில்லுங்க, தம்பி நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த திருமணத்தை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தக்கூடியாக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எல்லாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, மகனானே ஸ்ரீவினோனே டேனியல் மகனுடைய திருமணத்திலே சீரும் சிறப்புமாக இருந்து மகனை வழி நடத்துவீராக. மகனுடைய திருமணத்தை நீர் நடத்துவீராக. இரு குடும்பத்தாரை மகன்கள் ஒப்புவிடுகிறோம். ஒருமன ஒற்றுமை தாரும், குறைகளை நிறைவாக்கும், தேவைகளை எல்லாவற்றையும் சந்தியும், பெரிய காரியங்களை செய்யும். அந்த 5ஆம் தேதி திருமணத்திலே உங்களுடைய மகிமை பிரசன்னம் அந்த சபையிலே இறங்கட்டும். திருமண நாளிலே சபையிலே இறங்கட்டும். தேவ பிரசன்னம் அந்த சபையிலே இறங்கட்டும். தேவ பிரசன்னம் ஆண்டவரே அல்லேலூயா சபையிலே இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் பிளஸ் பண்ணுவீராக. ஊழியக்காரல்ல நீர் இறங்கி வந்து பிளஸ் பண்ணுவீராக. தீமையின் ஆவிக்கு விலைக்கு காக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே ஒரு வசனத்தை ஒரு பகுதியை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 வாரம் தான் அப்படின்னு சொல்லாமா.
2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரமும் கொஞ்சம் பரிசுத்தமா இருப்பதற்கு வேண்டிய ஜெபத்தை செய்து பரிசுத்தம் அடைந்து புதிய வருஷத்திலே பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த இருதயத்தோடு நாம் புதிய வருடத்திலே நுழைய வேண்டும். மேலே சொல்லாம உங்களுக்காக செயின் பிரேயர் இருக்கிறது. இங்கே நம்முடைய ஜெப குறிப்பெல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் பார்த்து நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம இருக்காதுங்க. கடைசி நேரத்துல ஜெபமே செய்ய சொல்லாமா ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லாமா இந்த வருடத்துல கடைசியில கொஞ்ச நாள் தான் இருக்கு. 2 weeks 2 weeks கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகக்கூடிய கூட ஈவினிங் ஜெபம் பண்ணலாம், இல்ல மார்னிங்ல ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் எப்போனாலும் ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய காரியம். சொல்லாமா இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாக்க, நீங்க பரிசுத்தம் அடைந்தாதான் அங்க போக முடியும். அதுக்கு வேண்டிய வழி நான் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லாம பரிசுத்தம் அடைவதற்கு வேண்டிய வழி நான் சொல்லிக் கொடுக்குறேன். தினமும் இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், சபையும் ஆசீர்வதிப்பார். அப்படின்னு சொல்லாம ஜெபிக்கிற சபை பெருகும். ஜெபிக்கிற சபை பெருகும். அப்படின்னு சொல்லாம நீங்க எவ்வளவு கூட ஜெபிக்கிறீர்களோ ஆத்மாவுக்கு பாரத்தோடு சபை பெருகும். அப்படின்னு சொல்லாம அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சபை பெருகும்படியாக நாம் ஜெபிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனத்தை வாசிப்போம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகிய இரு திரைத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தடுத்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தையும் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரைத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திரைத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வார்த்தை 3 வார்த்தைகளிலே முதல் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? இந்த 14ஆம் வசனத்திலே எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, யாருடைய சமாதான காரணர்? நமக்கு சமாதான காரணராகி என்ன சொல்லியிருக்காரு? இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி அங்கே சொல்ல பகையாய் நின்ற பிரிவினையையும் விரிவாய் நின்ற நடுச்சுவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது. விரிவாய் நின்ற நடுச்சுவர். அப்போ பகை என்பது தடை சுவராக நடுச்சுவராக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எதுக்கு நடுச்சுவரு? பரலோக ராஜ்யத்திற்கும் நம்முடைய மனுஷர்களுக்கும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் எப்படி இருக்குது? தடை சுவராய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அங்கே சபையில இருக்கக்கூடியவர்களுக்கும் எப்படி இருக்குது? திரையை போல இருக்குது என்று சொல்லப்படுகிறது. பகை அப்படின்னு சொல்லாம எது திரை போல இருக்குது? சோரை போல இருக்குது. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதனத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து. அப்போ ஒரு பகை என்பது நமக்குள்ள எப்படி இருக்கிறது சொன்னால், தடையை நடுச்சுவராய் இருக்கிறது. எப்படி இருக்குது? சுவர் நடுச்சுவர் இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப இந்த இடத்துல சுவர் இருக்கு. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். பக்கத்துல என்ன நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றதை நீ பார்க்க முடியாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமா இருக்கக்கூடிய தேவனை தரிசிக்க முடியாமல் தடையா இருப்பது என்ன என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகை. அந்த பகையை கீழே சொல்லப்படுது, 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்த பகையை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொன்று என்று சொல்ல. கொன்றுனா என்ன இருக்கு? உயிரோடு இருக்கிறத கொல்ல முடியும்.
அப்படின்னு சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைக்கு உயிர் இருக்குது. பகைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்கு. அந்த உயிரோடு இருக்கிற பகை உனக்குள்ளே வந்து என்ன பண்ணுது? உனக்குள்ளே உலாவி ரொம்ப நாள் இதெல்லாம் பண்ணு உள்ளே உட்கார்ந்து உயிரோட உட்கார்ந்து இருதயத்துக்குள்ள உயிரோட உட்கார்ந்துட்டு சில பேருடைய இருதயத்துல பாருங்க, அநேகருடைய காரியங்கள் பகையா அப்படியே உள்ள வச்சிருப்பாங்க. 10 வருஷம் இல்ல 5 வருஷம் இல்ல, ஒரு சந்ததியே முடிஞ்சு போயிருக்கும், அடுத்த சந்ததி கூட பிறந்து போயிருக்கும். இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராகத்தை வச்சு பகையை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? பங்காளிங்க பகை, அல்லேலூயா சொல்லுங்க. பங்காளிங்க பகை, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிலாம் வந்து உள்ளத்துக்குள்ளே பகை எப்படி இருக்குது? உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. யாருக்குள்ள? உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பகையா இருக்கக்கூடிய இந்த பகையை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். அழிக்கணுமா வேணாமா? இல்ல அப்படியே விட்டுலாமா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் எங்க அழிச்சாரு? சொல்லுங்க, எங்க அழிச்சாரு? சிலுவையிலே அழைத்தார். அப்படி சொல்லாமா? சிலுவையிலே ரத்தத்தினாலே, அவர் சின்ன ரத்தத்தினாலே நமக்குள்ளே இந்த பகையா இருக்கக்கூடிய இந்த ஜீவனா இருக்கக்கூடிய பகையா இருக்கிற உயிரா இருக்கக்கூடிய இந்த பகை என்ன பண்றாரு? கொன்று விட்டார். ரகசியமா சொல்றாங்களா? சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னார், நமக்குள்ளே உயிரோடு இருக்கிறது உள்ளே இருக்கிற பகையை என்ன பண்ணணும்? அதை வெளியில எடுக்கணும், அதை கொல்லணும் சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொல்ல வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்படி கொண்டாரு தெரியுமா? 5 குலங்களையும் சிலுவையில அறைந்தார். ஆமென். 5 குலங்களையும் ஆண்டவர் சிலுவையில அறைந்த பிறகு 5 குலங்கள் மூலமாக வந்த அந்த பகை, அந்த எண்ணங்கள், பகையாய் இருக்கக்கூடிய சிந்தை, இவற்றை என்ன பண்ணார்? ஆண்டவர் சிலுவையிலே அழித்து விட்டார். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். 15 வாசிங்க. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதயத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா சொல்லமா? இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பகையை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து கொன்று போட்டு விட்டார். என்ன சொல்லாமா? பகையை ஆண்டவர் கொன்று போட்டு விட்டார். ஆண்டவருடைய சித்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியம், பகை, கோபம், எரிச்சல், களவு, பொறாமை, வஞ்சகம், இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கு. என்ன சொல்லாமா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு. இவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தாரு. அத சிலுவையில என்ன பண்ணாரு? தன்னுடைய 5 குலங்களால ரத்தம் சிந்தி எல்லாவற்றுக்காகவும் அவர் பாவ நிவர்த்தி உண்டாக்கிட்டார். கொன்று போட்டு விட்டார். எதை கொன்று போட்டு விட்டாரு? பகையை கொன்று போட்டு விட்டார். இல்ல சொல்ல மாட்டேன். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில வேதத்தில் ஒரு வசனம், எசேக்கியேல் 25:15 வாசிங்களேன். எசேக்கியேல் 25:15. சோதரன் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தர் விரோதக்காரராயிருந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக பழைய பகை. ஆமே. எப்போ பகை, எப்போ சண்டை, எப்போ பிரச்சனை, அந்த பழைய பகைய ஏது செய்ய வேண்டும் என்று பகையால் செய்ய வேண்டும் என்று
வர்ணமாய் வைத்து வர்மம் வைத்து பகை இருந்தாலும் வர்மம் வந்து வெளியே சொல்லுங்க. அந்த வர்மம் வைத்து என்ன பண்றாங்க? வழி வாங்கினபடியினால் வெளியே சொல்லாமா? அப்போ பழைய பகையை உள்ளே வைத்துக் கொண்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க? உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. சமயம் வரும் 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 காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வஞ்சம் அது என்ன சொல்றாரு? மழை பகை மட்டுமல்ல, பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து அதாவது வஞ்சனை வர்மம் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கு. அதான் வர்மம். அதில் சொல்லுங்க, மறைவா வச்சிருக்கு. மனசுக்குள்ள மறைவா வச்சிருக்கு. நேரம் வந்து பார்க்கக்கூடாதுல சோதரம்ன்றது விசாரிச்சு நான் ஜெபம் சேர்த்து கூட ஜெபம் பண்ணிட்டேன். என்ன ஜெபம் பண்ணிட்டேன்? சேர்த்து ஜெபம் பண்ணிட்டேன். நேற்று கூட ஜெபம் பண்ணாங்க உங்களுக்கு, நேற்று கூட நினைச்சேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்மம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியில சந்தோஷமா பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரு, உறவு கலவாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு செய்யுள். அப்படின்னு சொல்லாம, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களுடைய உறவு கலவக்கூடாது. ஆமே, அப்படிப்பட்ட நினைவு நமக்கு இருக்கக்கூடாது. உள்ளவனை வச்சுட்டு காரியம் ஆகும்படியாக சில காரியங்களை பேசுவாங்க, நயமான காரியங்களை பேசுவாங்க, வஞ்சனையான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா உள்ளே இருக்குது பழைய பகை இருக்குது. பகையை உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? பேசுவாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குது? பகை இருக்கு. அல்லேலூயா. நமக்குள்ள எதானா இருக்குதுன்னா இன்னைக்கு அதை அறிக்கை பண்ண போறோம். சொல்லுங்க, நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வர்ணம் அந்த இருக்குமானால் பழைய காரியங்கள் நமக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொண்டு அந்த பகையை இன்னும் மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் அந்த பகை இருக்குமானால் அந்த பகையை இன்றோடு என்ன பண்ணணும்? கொன்று போடணும். இன்று என்ன பண்ணணும்? கொன்று போடணும். கர்த்தர் அந்த பகையை கொன்று போட்டு விட்டார். அந்த பகை இனி இருக்கக்கூடாது, இனி உயிர் இருக்கக்கூடாது, இனி உயிர் பெறக்கூடாது. உயிர் பெறாத அளவுக்கு என்ன பண்ணணும்? தலையை நசுக்கி போடணும். அல்லேலூயா. சாத்தானுடைய தலையை ஆண்டவர் நசுக்கிறது போல என்ன பண்ணணும்? நசுக்கி போடணும். பகையை நசுக்கி போடணும். அதை சொல்லாமா? பகை யாருதான் இருக்குதா? ஒரே ஒருத்தருக்கு தான் பார்த்தேன். பாஸ்டர் தான் பகை. யாருக்கு தான் பகை? பாஸ்டர் தான் பகை. எனக்கு யாருக்கிட்ட முதல்ல இவருக்கு தான் பாடுற தீர்த்தாரு. அவர்கிட்ட தான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாசனம் வருது, பின்னாடி வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பகை வர்மம் என்ன பண்றது? முந்திய பகை. என்ன பகது? முந்திய பகை. அதே எசேக்கியேல் 35:5 பாருங்க, பழைய பகை என்று சொல்றது. 35:5 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட 35:5 நீ பழைய பகையை வைத்து அப்புறம் நிறைவேறுகையில் அவருக்கு உண்டான ஆபத்தில் பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய சொல்லாமா? இத பகையை வச்சுக்கிட்டு பகையினால என்ன பண்றாங்க? பழித்துக்கிறாங்க. பகையை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? பழித்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் யார் தெரியுமா? ஆதாமுக்கு. நாங்க முடிக்கிறதுங்க. ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை பேர் என்ன? சொல்லுங்க. காய். அடுத்து பிறந்த குழந்தை ஆபேல். இப்போ ஆபேலை மேல பகை வைத்துக் கொண்டு அந்த மூத்த மகன் என்ன பண்ணான்? வயல்ல இருக்கும் போது அவன் என்ன பண்ணான்? பகை வச்சுட்டு இருந்தான், உள்ள வச்சுட்டு இருந்தான். நைஸா கூட்டு போயிட்டான். நைஸா கூட்டு போயிட்டு வயல்ல கொண்டு போயிட்டு மண் வெட்டியால என்ன பண்ணிட்டான்? போட்டான், வெட்டி போட்டான். அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் காயினுடைய அந்த பலியை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய அதாவது காணிக்கையை அங்கீகரித்தார். இதனால பகை வந்துட்டான்.
பகை யார் மேல வரணும்? ஆண்டவர் மேல தான் வரணும். அப்படின்னு சொல்லாம காணிக்கை கொடுத்த தம்பி மேல வந்து பகை வருது. அல்லேலூயா. காணிக்கை கொடுத்த தம்பி மேல பகை வருது. ஏன் பகை வருது? இவன் கொடுமையாவது கொடுத்துட்டாங்க, நல்ல பெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க, இவன் பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி இந்த பேர் வாங்கிட்டான் இல்லையா, அதை ஒரு பகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், வயல நைஸா கூட்டு போனான். தம்பி வாடா போலாம், வயலுக்கு போலாம், வயல கொஞ்சம் வேலை இருக்குது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல கூட்டு போயிட்டு என்ன பண்ணா, தீர்த்து கட்டினான். இல்ல சொல்லுங்களேன், இல்ல சொல்லுங்களேன். அப்ப அந்த பகை என்ன பண்ணுது? உள்ளே இந்த பகை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுது? அது கொலையாக மாறுது. அது சொல்லாம உள்ள பகை இருந்த உடனே மனுஷன் என்ன பண்றான்? உடனே கொலை பண்றான். அல்லேலூயா. பகை வந்து கொலையாளியாக மாறிவிடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பகை இருக்குமானால் அது உங்களுடைய லைஃபையே கெடுத்துடும். அப்படின்னு சொல்லாமா, பகை உனக்குள்ள இருக்குமானால், பகமையான எண்ணங்கள் சிந்தைகள் உனக்குள்ள இருக்குமானால் உன் லைஃப் முழுவதும் என்ன பண்ணிடும்? கெடுத்துடும். சொல்லாமா, எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகையை என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். எடுத்து போடணுமா வேணாமா? சொல்ல மாட்டேன்றீங்களே, அதில சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்போ தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், சிலுவையிலே ஆண்டவர் இந்த பகையை என்ன பண்ணார்? கொன்று போட்டு விட்டார். ஆமென். சிலுவையிலே இந்த பகையை கொன்று போட்டு விட்டார். இருந்தாலும் கொன்று போடப்பட்ட அந்த உயிருள்ள அந்த பகை என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்கனவே சொல்லுங்க ஒரு காரியம். இந்த பூனை குட்டி போடும், பார்த்துக்கலாம், பூனை குட்டி போடும். அது என்ன பண்ண, குட்டியில என்ன பண்ணும்? அந்த எலியை பிடிக்க தெரியாது. எலியை பிடிச்சு ஆகாரத்தை சாப்பிட தெரியாது. இது என்ன பண்ணும்? அந்த எலியை பிடிச்சி கழுத்துக்கு பிடிச்சி என்ன பண்ணா கடிச்சிடும். இல்ல சொல்லுங்களேன். கடிச்ச பிறகு இந்த எலி என்ன பண்ணா சும்மா குத்துயிர் புலவரே இருக்கு, ஓட முடியாது. அதான் நம்ம சொல்லாம ஓட முடியாது. இதை கொண்டு என்ன பண்ணா குட்டியில போட்டுருவாரு. குட்டி பண்ண காலையில போன கொஞ்சம் கொஞ்சமா தங்கது போகுது. ஒரு இதில் போன போயிட்டு ஜம்ப் பண்ணி என்ன பண்ணா கடிங்க. இல்ல சொல்லல, சொல்ல மாட்டேங்க. அது மாதிரி குட்டி வெளி பூனைக்கு தாடைய எப்படி வந்து ஆகாரத்தை கொண்டு போட்டு அதை பயிற்சி விற்குதோ, அதே போல ஆண்டவர் பண்றாரு. குத்துவில புறவில போட்டு என்ன பண்ணது? இப்ப அது வாரப்பட்டு ஆட்டிக்குது பிசாசு. அல்லேலூயா. வாரம் மட்டும் பின்னாடி தியானிக்குது. இல்லைன்னு சொல்லுங்களேன். செத்து போறோம், அதாவது பாம்பு அடிச்சுட்டோம் இருக்குங்களா, பாம்பு என்ன பண்ணா வாழை மட்டும் ஆடிட்டு இருந்தோம், செத்து போயிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணா வாழை மட்டும் ஆடி உயிர் இருக்க மாதிரி. அது மாதிரி சாத்தான் என்ன பண்றான்? இந்த பகையாகிய இந்த பகையை நமக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்றான்? உயிர் கொடுக்குறான். இல்ல சொல்லாமா, உயிர் வச்சிருக்காங்க, கொஞ்சம் உயிர் தான் இல்ல சொல்லாமா, அந்த உயிரை என்ன பண்ணணும்? எடுக்கணும் சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. சொல்லுங்கள, சொல்ல மாட்டேங்குதுல. ஆண்டவர் இந்த முதல் பகையை உண்டாக்குங்க எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அங்க பாருங்க, ஆதியாகமம் 3:15 பாருங்க. உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். பகையை முதல்ல உண்டாக்குறது யாரு? ஆண்டவர் உண்டாக்கிட்டார். நம்ம சொல்லாமா, அப்போ பகையை யாருக்கிட்ட பகையை உண்டாக்கினாரு? சத்ருவிடத்துல பகமை இருக்கணும் உனக்கு. அப்படின்னு சொல்லாமா, சாத்தானுக்கு இடத்துல நீ பகமையா இருக்கணும். சாத்தானுக்கு பகமை எதிராளியா இருக்கணும். இல்லைன்னு சொல்லுங்கள. ஆமே, சாத்தானை கொன்று போட வேண்டும் என்று அந்த எண்ணம் சிந்தை வரக்குள்ள இருக்க வேண்டும். சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தை வரக்குள்ள இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லாமா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அல்லேலூயா சொல்லாமா, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் முதல்ல ஆண்டவர் சாத்தானுக்கும் சாத்தானுடைய காரியங்களை என்ன பண்ணாரு? ஒரு ஸ்ரீனிடத்துல பகையை உண்டாக்கினார். அப்படின்னு சொல்லாமா, ஸ்ரீனுடைய வித்துக்கு என்ன பண்றாரு? பகையை உண்டாக்கினேன் என்று சொல்றாரு. ஆமே, அதுதான் சிலுவையிலே
அறையப்பட்ட சிலுவையிலே அந்த பகையை என்ன பண்றாரு? ஆண்டவர் கொண்டு போட்டுட்டாரு. காரியங்களை உயர்த்து ஒரு அலையில சொல்லாமா? அலையில சொல்லாமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பகை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பகையை நாம் அழித்து போட வேண்டும். பகை நமக்குள்ளே வைத்திருக்க கூடாது. உள்ளத்திலே பகை இருக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பகை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பகையை நம்முடைய சரீரத்தையும் சிந்தையையும் கெடுத்துவிடும். அல்லேலூயா. அதனால அந்த பகை இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 26-27 பாருங்க. ஆதியாகமம் 26-27 பாருங்க. ஒரு பகை இருக்கு. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். என்ன சொல்லாமா? ஈசாக்கு பேசுறான். என்ன பேசுறான்? அபிமெலேக்கிட்ட போய் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. சொல்லாமா? அப்போ இங்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் பகமை கொடுக்கிறார்கள். எதுக்கு பயணம் கொடுக்கிறார்கள்? விரோதம் செய்வதற்கு காரணம் என்ன? 26 வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதராகிய அவன் சேனாதிபதியாகிய பிகிலும் சேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். சொல்லாமா? கேரளாவில் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஜனத்தார் என்ன பண்ணாங்க? ஈசாக்கு மேலே பொறாமை கொண்டார்கள், பகமை வைத்தார்கள். என்ன சொல்லாமா? பகமை வைத்து அவனுடைய துறவை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், அபகரித்துக் கொண்டார்கள். என்ன சொல்லாமா? அவன் வெட்டின துறவை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள், அதை பற்றி கொண்டார்கள். என்ன சொல்லாமா? அல்லேலூயா. அவருடைய ஈசாக்கு வெட்டின துறவிலே தண்ணி நிறைய. அந்த நேரத்துல எல்லாமே பஞ்சம். அந்த தேசத்துல தண்ணியே கிடையாது. தண்ணி இல்லாத நேரத்துல ஈசாக்கு வீட்டுக்கு அந்த துறவுல அந்த தண்ணீர் சுரந்து வந்ததுனாலே அந்த துறவை என்ன பண்ணாங்க? அவங்க என்னுடைய துறவை என்று சொல்லி அதை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். சொல்லாமா? அப்போ ஈசாக்கு வீட்டுல துறவை 3 துறவு வெட்டினான். சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் 2 துறவு வெட்டினா 2 துறவை எங்களுக்கு வேணும் சொல்லி சொன்னாங்க. உரிமை பாராட்டினார்கள், கொடுத்துட்டான். சொல்லாமா? அதன் பிறகு 3வது ஒரு துறவை வெட்டினான். அதுலயும் ஆண்டவர் தண்ணீர் நிறைவாக கொடுத்தார். அப்படின்னு சொல்லாம அதுக்கு பேர் தான் என்ன பேரு? ரெகபோத் என்று பேர் வச்சு. ஆமென். தண்ணீர் சுரந்துகிட்டே இருக்கு. ரெகபோத் என்ற பெயர் வச்சு அந்த துறவை தனக்கு உரிமை உள்ள ஆக்கி கொண்டார். இல்லையா சொல்லாம? இப்ப பகமை போச்சு. பகமை என்ன ஆச்சு? போயிட்டு இனிமே யாரும் வரல. ஏன் பகமை கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 28 வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அதில் சொல்லலாம். யார் நிர்ணயம் பண்ணாங்க? யார் ஈசாக்கை பகைத்தார்களோ அவர்கள் இவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? தீர்மானம் பண்ணாங்க. சொல்லாமா? அல்லது சொல்ல மாட்டேன். என்ன உடன்படிக்கை? இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்ககிட்ட பகையே எங்களுக்கு வேண்டாம்ப்பா, பகை எனக்கு வேண்டாம் சொல்லுங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஈசாக்கும் அந்த புறஜாதியில் இருக்கக்கூடிய அவர்களும் உடன்படிக்கை செய்ததை போல நீயும் இயேசுவும் இன்றைக்கு உடன்படிக்கை செய்ய வேண்டும். செய்யணுமா வேணும்? ஆமென். ஆமென். உன்னை பகைத்து இருக்கக்கூடியவர்கள், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பகமை, மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பகமை எல்லாவற்றையும் என்ன பண்ண? நீ இன்னைக்கு அழிச்சு போட்டுடும். ஆமென். ஒரு உடன்படிக்கை பண்ணணும். இனிமே இயேசுவோட ஒரு உடன்படிக்கை. யாருக்கிட்டே நான் பகமையா இருக்க மாட்டேன். என் உள்ளத்துல பகமையே கிடையாது, என் உள்ளத்துல பகமை வைக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். யாராகட்டும், யார் மேலேயும் பகமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள. இப்படி உனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏன்னா வருஷம் கடைசியில வந்துட்டு நம்ம இனிமே நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பகமை, பகமை சொல்லுங்க, பகமை இருக்கவே கூடாது.
ஆமென் சொல்லலாமா? இப்படி நமக்குள்ளே இயேசுவோடு நம்ம உடன்படிக்கை செய்து நான் இனிமேல் எனது உள்ளத்திலே பகைமை வைக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். செய்வோமா? செய்வோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பகைமை இல்லாமல் நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே ஆதியாகமம் 27:12 சொல்றாரு. 27:12 அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா மிகுந்தவன் நான் ரோகம் இல்லாதவன். அல்லேலூயா. இங்கே பகைமை உண்டாகிறது. ஏசா யாக்கோபை பகைத்தான். ஆமென் சொல்லலாமா? ஏசா யாக்கோபை பகைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பகைமை ஏன் உண்டானது, எப்படி உண்டானது பாருங்க. அதை பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏசா யாக்கோபை பகைத்தான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லாமா? ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். இரண்டாவது யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்திருந்தால் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்கு துட்டிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். அப்போ இங்கே பகைமை உண்டாகுது. ஆமென் சொல்லாமா? ஏசா பகைமை, ஏசாவுக்கு யாக்கோபு மேல பகைமை உண்டாகும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒண்ணு ஜேஷ்டபுத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அண்ணனுடைய ஜேஷ்டபுத்திர பாக்கியத்தை அவன் வைத்தம் கூட கொடுத்து அதை பெற்றுக்கொண்டுட்டான். சொல்லுங்களேன். இரண்டாவது, இவனுக்கு அந்த ஏசாவுக்கு போகக்கூடிய ஆசீர்வாதத்தை தகப்பனத்திலே மாறு வேடம் போட்டுக் கொண்டு போய் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சொல்லாமா? பெற்றுக்கொண்ட உடனே இவன் அண்ணனுக்கு கோபம் வந்து, என்னடா ஒண்ணு ஜேஷ்டபுத்திர பாக்கியத்தையே பெற்றுட்டேன், நீங்க எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுட்டு போயிட்டிய, எனக்கு என்னதான் இருக்குது, எனக்கு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அண்ணனுக்குள்ள அல்ல சொல்லாம அல்ல சொல்லாம. ஆனா ஆண்டோடைய பிள்ளையா இருக்கு நீ நானும், யாரு எதை பறிச்சுட்டு போறாலும் சரி, சொத்து பூரா யார் எடுத்துட்டு அண்ணன் தம்பி எடுத்து போனாலும் சரி, எங்க இருக்குதுன்னு எனக்கு யாருக்கு அல்ல சொல்லுங்க. சொத்து பூரா யாருமே எடுத்து போனாலும் சரி, அவங்க கிட்ட பகமையை பாராட்டாரு. இல்ல சொல்லுங்கள, அவங்க கிட்ட பகமையை பாராட்டாரு. கஷ்டமே வேணாம். அவன் ஒரு அடி நான் எடுத்துக்கிறான்னு சொன்னா நீ 2 அடி கொடுத்துரு. அல்ல சொல்லுங்கள. அவன் ஒரு அடிக்கு சண்டை போட்டான், 2 அடி கொடுத்துருங்க. சொல்ல மாட்டேன். ஆமே சொல்ல மாட்டேன். ஆமே அண்ணன் வந்து இந்த தம்பி வந்து ஒரு அடிக்கு சண்டை போறான் அண்ணன் கிட்ட வந்து, ஒரு அடி மாதிரி வேணும் இந்த வரப்பு எந்துதான் அப்படின்னா, இந்த வரப்புல நான் என்னோட ஒரு அடி சேர்த்து எடுத்துடா போட அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அதுல சொல்லுங்களேன். அப்படி சொல்லி நான் விட மாட்டேன். வரத்துக்கு பகமை நான் போட்டுக்கு போகுது. பகமை என்ன போகுது, என்ன போகுது? அன்பு தேவ பிள்ளைகளை போட்டு நான் போட்டுனார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்துருங்க. நம்ம சொல்லாமா? விட்டு கொடுக்கிற தன்மை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் கொடுத்துருங்க. நம்ம பரதேசம் இருந்தா கூட பரவாயில்ல, பிச்சைக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகராஜ்யம் போகணும். அதுல சொல்லுங்க. லாசரு பரலோகராஜ்யம் போயிட்டான். செல்வம் தான் இருந்தவன், லக்ஸரியா இருந்தவன், எங்க போனா நான் எடுத்து போயிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? பணம் காசு நமக்கு வேண்டாயா, நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டுடைய பிரசன்னம். சொல்லுங்க. ஆண்டுடைய மகிமை நம்மோட இருந்தா போறோம். கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வியாதிஸ்தனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் ஆத்மா எங்க போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்.
அதை சொல்லுங்களேன். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அதை சொல்லுங்களேன். மனதில் வைக்க வேண்டிய காரியம் என்ன கேட்டீங்களா? நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்காக வாழும். நான் எந்த சூழ்நிலை நான் கர்த்தருக்காக வாழ்வேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. இதுதாங்க ஆவிக்குரிய ஜீவனுடைய ரகசியம். அல்லேலூயா. நீ உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்குமான நீ எதையும் பார்க்காத. ஆமென். சொந்த சுதந்திரம் எதையும் பார்க்காத, கர்த்தருக்காக விட்டு கொடுத்துரு. சொன்னாங்களேன். ஆனால் நீ விட்டு கொடுத்தா, ஒரு வீடு விட்டு கொடுத்தா சொன்னா ஆண்டவர் 2 வீடு கொடுப்பாங்க. சொன்னாங்களே. அதில் சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேங்க. 1 கிரௌண்ட் நீ விட்டு கொடுத்த 10 கிரௌண்ட் கொடுப்பாரு ஆண்டவர். ஆனால் சொல்ல மாட்டேங்க. அதிலே சொல்ல மாட்டேங்க. தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்க வேண்டும். பாக்காமியை கொன்று போட வேண்டிய எண்ணங்கள் சிந்தைகள் உனக்குள்ளே இருக்க வேண்டும். கரங்களை விட்டு அலையிலே சொல்லுங்க. கரங்களை விட்டு அலையிலே சொல்லுங்க. சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பகைமை உண்டானது. அதிலே சொல்லாம யாக்கோபை ஏசா பகைத்தான் அப்படின்னு சொல்லாம அதே ஆதியாகமம் 37 பாருங்க. 37 அவருடைய சகோதரர் எல்லாரிலும் யாரு? யோசேப்புடைய சகோதரர் யாரும்? அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை 37 அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பத்தியமாய் சேராமல் அவனை பகைத்தார்கள். அப்போ பாருங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லோரும் யோசேப்பை பகைத்தார்கள். ஏன் பகைத்தாங்க? எதனால பகைத்தாங்க? வாசகத்தை அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசித்ததை அவன் சகோதரர் கண்டபோது, அங்கே அதிகமாக நேசிக்கிறார். யார் நேசித்தது? தகப்பன் நேசிக்கிறான். அவன் சொல்லாம அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். எல்லாம் சொல்லாம அவனுக்கு அவங்க வார்த்தையே பேசுறது. யோசேப்பு வந்தானா வரா பார்த்தியா? சொப்பானக்காரன் வரான். வரும்போது சகோதரர் என்ன பண்ணுவாங்க? சொப்பனக்காரன் வரான். யாரு? சொப்பனக்காரன் வரான். அப்பா கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்குறவன் வரான். அவன் அப்பா கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்குறவன் வரான். அவன் சொல்லாம எந்த தப்பு செய்தாலும் அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. அவன் சொல்ல மாட்டேன்ல. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படி குணமே கேட்டாங்க. தவறு அண்ணன் தம்பி தவறு செய்தாங்கன்னா உடனே அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆமே. அதே சொல்லுங்கள. நம்ம கூட சபையிலையோ இல்ல யாராவது தவறு செய்தாங்கன்னு சொன்னா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. நான் சொல்ல ஒண்ணும் புரியல. புரியுதே இல்லைங்க? நான் சொல்ல புரியுதா? நம்முடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கண்ணுக்கு தெரியுது. தவறு செய்யறாங்க தெரியுது. வேலை சொல்லாம அப்ப நீங்க நம்ம என்ன பண்ணணும்? அந்த தவறு கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட போய் சொல்லாது, மற்றவங்கிட்ட போய் சொல்லாது. யார்கிட்ட போய் சொல்லு? முட்டி போட்டு அப்பா கிட்ட சொல்லு. அதுன்னு சொல்லாம அந்த ரகசியத்தை சொல்றாங்க. யோசேப்பு என்ன பண்ணா? அவருடைய சகோதரிய எல்லா விதமான காரியங்களை, சகோதரர் செய்யக்கூடிய எல்லா தப்பிதமான காரியங்களை யார்கிட்ட போய் சொல்லிட்டான்? அப்பா கிட்ட போய் சொல்லிட்டான். சொல்லாம சொல்ல மாட்டேங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்கள் பிசாசுடைய பிடியில பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், பிசாசுடைய பிடியில அகப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை பாவம் செய்யலாம். அது சொல்லாம ஒருவேளை பாவம் செய்யலாம், ஒருவேளை தவறான காரியங்கள் செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய நேரத்துல அவர்களை பாவங்களை என்ன பண்ணுங்க? பிதாவிட்ட போய் சொல்லிடுங்க. அவமே அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி பார்த்து நாமே சொல்லாம உன் அறையை கூட்டிக்கொள்ள சொல்லாம கூட்டிக்கொள்ள அங்க போய் ஜெபம் பண்ண சொல்லுங்கள. அப்படி ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல அவர் பார்த்து அந்த சகோதரனோ அந்த சகோதரிக்கோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லாம சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் பேசுவார், அவர்களோட ஆண்டவர் பேசுவார். நீ பேசினா சொன்னா சண்டை தான் வரும். அல்லேலூயா. இப்ப பகத்துக்கு காரணம் என்ன? யோசேப்பை பகத்துக்கு காரணம் என்ன? போய் அப்பாவோட சொன்னபடி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்லாம சகோதரர்களுக்கு தெரிஞ்சு விட்டு தெரிந்ததுனால
அவனை அவனுடைய சகோதரர் என்ன பண்ணாங்க, தாக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லாம அதில சொல்ல மாட்டேங்குது, அதில் சொல்ல மாட்டேங்குது. அப்போ அதே ஆதி 50:15 வாசிங்க, 50:15 பாருங்க. 50:15. தங்கள் தகப்பன் மரணமடையதை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவார் என்று சொல்லி யோசேப்பு நிமித்தம் ஆள் அனுப்பி. சொல்லாமா, இங்கே இவங்க ஏற்கனவே செய்த பாவம், ஏற்கனவே செய்த பாவமான காரியங்களை இவன் தூக்கி குழியில போட்டாங்க. எல்லாம் கவனிக்காங்க, இவனை தூக்கி எங்க போட்டாங்க, குழியில போட்டாங்க. குழியில போட்டது மட்டும் இல்ல, அங்கே என்ன பண்ணாங்க, மறுபடியும் குழியில போட்டா என்ன பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எடுத்து அவங்க வெளியில எடுத்து என்ன பண்ணாங்க, காசுக்கு வித்தாங்க. அவங்க எத்தனை வெள்ளி காசு, 20 வெள்ளி காசு என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டான். நீங்க சொல்லுங்களேன், இங்க இருந்தாதான் இவன் வந்து நாம பார்க்க போறோம். வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடலாம், எங்க அனுப்பிச்சுடலாம், வெளிநாட்டுக்கு மீதியா கையில போயிட்டான், மீதியா தேசத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, என்ன பண்ண முடியும், என்ன இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க யாரு, ஆனந்தம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன, மாறாக நடந்தது. சொல்லலாமா, இந்த தேசத்துல பஞ்சம் வந்தது, எகிப்து தேசத்துல சுபிட்சமாக இருந்தார்கள். அங்கே தானியங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க அண்ணன் எல்லாம் என்ன பண்ணாங்க, யோசேப்புடைய காலில் போய் விழுந்தாங்க. சொல்லுங்களேன், அப்ப விழுந்து அதுக்கப்புறம் விழுந்தாங்க, இது பண்ணாங்க, ஆடு மணம் போட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் பையன் போலன்னா, நம்ம வந்து யோசேப்பு வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டோமே, தீமையான காரியெல்லாம் பண்ணிட்டோமே, அவன் விரோதமான காரியெல்லாம் பண்ணிட்டோமே, ஆனா அவங்க தான் இருக்கிறோம். நம்ம அவன் தான் போய் இடத்த கொடுத்து இது பண்ணி ஆடு மாடெல்லாம் கொடுத்து ஆடு மாடு மேய்கிறா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே சொல்லுங்கள, இப்போ வந்து அவன் எதெல்லாம் பண்ணுவானோ இல்லையோன்னு சொல்லிட்டு பயந்தாரு. ஏன்னா எவ்வளவு பகைத்தாருங்க இல்லையா, அந்த பகமை பயத்தை உண்டாயிட்டு. பகமை என்னாச்சு, இப்போ பகமை என்னாயிருக்கு, பயத்தை உண்டாயிட்டு. அப்படி சொல்லாமா, ஏற்கனவே பகைத்த பகமை இப்ப ஏதாவது பயத்தை உண்டாயிட்டு. என்ன செய்வானோ, கொலை செய்வாங்களோ, அவளை பிடிச்சிடுவாங்களோ, அப்படி எது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு எடுத்து நிமித்தம் அவளுக்குள்ள என்ன இருந்தது, பயம் வந்தது. ஆமே, ஏன் பயம் வந்தது, ஏற்கனவே யோசேப்பை இவர்கள் பகைத்தார். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லாமா, நல்ல ஒரு அலையில சொல்லாமா, நிமிந்து அலையில சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படியே வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டுங்கன்னா, பிசாசுக்கு எடுத்து பயத்தை கொண்டு கொடுத்துருவான், பகையை கொண்டு கொடுத்து, பகையை கொண்டு கொடுத்து உள்ள பயத்தை வச்சு அப்படின்னு சொல்லாமா, பகையை கொண்டு கொடுத்து உள்ள என்ன பண்ணுவான், பயத்தை வச்சிருவான். நடிகை சாவை எப்ப வருவானோ, என்ன பண்ணுவானோ, எது பண்ணுவானோ அப்படின்னு நடிகை சாகக்கூடிய அளவுக்கு வச்சிருவான். ஏன் சொல்லாமா, பகமை நமக்குள்ள இருக்குமானால் பயம் உடனே கொண்டு. அல்லேலூயா. ஏற்கனவே வந்து நம்ம ஏதாவது எதுவும் செய்திருப்போம், சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரவுடிகள்லாம் தப்பா நினைச்சுக்காது, ரவுடிகள் வந்து தடைப்படுவாங்க, வெட்டி கொலை பண்ணுவாங்க. எல்லாம் சொல்லுங்களேன், கொலை செய்யப்பட்டவனுடைய அன்னதம்பிக்கை இருப்பாங்க. ஆமே, கொலை செய்யப்பட்ட அன்னதம்பிக்கை இருப்பாங்க. இவங்க நிமித்தம் என்ன பண்ணுவாங்க, கொலை செய்து என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. இவங்க எனக்கெல்லாம் வந்து கொண்டுடுவாங்களோ, எனக்கான வந்து அடிச்சுடுவாங்களோ, எனக்காவது குத்திட்டு போயிடுவாங்களோ, இதெல்லாம் வெட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவான், பயந்துட்டு இருப்பான். சொல்லுங்களேன், அதுல சொல்லுங்களேன், பகமை என்ன பண்ண, சண்டை விடாதது மட்டுமல்ல, பகமை பயத்தை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த பகமை இல்லை என்று சொன்னார், பயமே அப்படின்னு சொல்லாமா, பகமை நமக்குள்ளே இல்லை என்று சொன்னார், பயம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் நமக்குள்ளே இருக்காது. கரங்களை உயர்த்தி அதில் சுகமாடுகிறது, அதில் சுகமாடுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:12. இது உங்களுக்காக வருது, உங்களுக்கு எனக்கு வருது. சங்கீதம் 50:12.
சங்கீதம் 50:18 வாசிங்களா. சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அல்லேலூயா சொல்லாமா. சிக்ஷையை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரத்துல அதை என்ன பண்றான்? நம்ம வாசிங்க. சிக்ஷையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவர் சில நேரத்துல இப்போது பேசக்கூடிய வார்த்தைகள் சில பேருக்கு சிக்ஷையா கூட இருக்கலாம். அல்லேலூயா. சில பேருக்கு பகைமை இருக்கலாம், உள்ளத்துல பகைமை இருக்கலாம். பகைமை இருக்கக்கூடிய உள்ளத்துல என்ன பண்ணோம்? பேசக்கூடிய நேரத்துல குத்தம். சொல்லுங்களேன், குத்தம். சொல்லுங்களேன், நம்ம தான் பேசுறாரு ஆண்டவரு, நம்ம கிட்ட தான் பேசுறாரு ஆண்டவரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இல்லாதோ பகைமை உள்ளவர்களுடைய உள்ளத்துல சில குத்துகள் உண்டாகும். சொல்லுங்களேன். அதான் எனக்கு சொல்றாருங்க. வாசிகள் வருது. வார்த்தை மூலமாக உன்னை சிக்ஷிக்கிறார். வார்த்தை மூலமாக உன்னை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. சிக்ஷை என்பது சாதாரண ஒரு இது கிடையாது. ஆண்டவர் வார்த்தை மூலமா ஒரு சிக்ஷிப்பார். அல்லேலூயா. வார்த்தை பேசினாலும் ஒரு சிக்ஷை உண்டாகும். வார்த்தை பேசக்கூடிய நேரத்தில் ஒரு சிக்ஷை உண்டாகும். நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யற, இப்படி இருக்க, இந்த மாதிரி காரியத்துல பாவத்துல நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவனோட பேசக்கூடிய நேரத்துல அந்த வார்த்தை உனக்கு சிக்ஷையாக மாறும். அப்படி சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. பகைமை உனக்குள்ளே உள்ளே இருக்குமானால் வார்த்தை ஆண்டவரோட சிக்ஷையாக என்ன பண்ணுவார்? வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை மூலமாக உன்னை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. பகைமை உனக்குள்ளே இருக்குமானால் வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை மூலமாக உன்னை சிக்ஷிக்கக்கூடிய வார்த்தைகளை உனக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லாமா. சிக்ஷையை பகைத்து அந்த வார்த்தை என்ன பண்ற? பின்னாக எரிந்து போடுகிறார். அல்லேலூயா சொல்லாமா. வார்த்தையை எரிந்து போடாதுங்க. ஆண்டவனை தேடி வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா உனக்குள்ள பகைமை இருக்குமானால் அந்த பகைமை என்ன பண்ணுங்க? எடுத்து போடுறத தவிர அந்த பகைமை உள்ளே வச்சுக்கிட்டு வார்த்தையை எடுத்து போடுறாங்க. வார்த்தையை எடுத்து போடுறாங்க சில பேர். வார்த்தை எனக்கு வேண்டாம், இந்த வார்த்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி வார்த்தையை கேட்காமல் பகைமையை உள்ளே வச்சுக்கொண்டு அந்த பகைமைக்குள்ளே வாழக்கூடிய சில சூழ்நிலை வரும். அந்த சிக்ஷையை அவர் என்ன பண்றாங்க? அள்ள தட்டுகிறார்கள். சொல்லாமா. அதே சங்கீதம் 109:3 பாருங்க. 109:3 சங்கீதம் 109:3. பகையை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். இங்கே பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு சொல்லாமா. பகையை உண்டாக்கூடிய வார்த்தைகள் சிலர் பேசுவார்கள். சில வார்த்தைகளை நான் வார்த்தையினால பகைமை உண்டாயிடும். சின்ன ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. வார்த்தை பேசக்கூடிய கேட்டு டக்குன்னு அப்படியே ஜம்ப் ஆயிடுவாங்க. அப்படியே ஒரே ஜம்ப் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க? என்னையும் பேசலாம்னு சொல்லி சரண கோபம் வந்துடும். நீங்க சொல்லுங்கள. இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக கோபம் வரும். கோபத்தின் மூலமாக பகைமை வரும். பகைமை மூலமாக என்ன வரும்? கசப்பு வரும். சொல்லாமா. சொல்ல மாட்டேங்குங்கள. வார்த்தையை எப்பொழுதுமே தாறுமாறான வார்த்தையை பேசக்கூடாது. சொல்லுங்களேன். பேசக்கூடிய வார்த்தையை அளந்து பேசணும். சொல்லுங்களேன். அவர் பேசக்கூடிய நேரத்துல அந்த வார்த்தை சில வார்த்தை சிக்ஷையாக இருக்கும், சில வார்த்தை அன்பான வார்த்தைகளாக இருக்கும். சொல்லாம. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை சிக்ஷையை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லாமா. அங்கே 109:5 பாருங்க. பக்கத்திலே நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நான் செய்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன். ஆனா சிநேகித்து பதிலாக என்ன வந்து பகைக்கிறார். அப்படின்னு சொல்லாமா. சில பேருக்கு அந்த மாதிரி வரும். நம்ம நேசிப்போம், ரொம்ப நேசிப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை பகைப்பாங்க. நாம நேசிப்போம், ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. சொல்லாமா. அவங்க பகைத்தான் மனுஷன் போதும், அது கவலைப்படாது. ஆனா நீ நேசி. சொல்லுங்கள. நீ நேசி. நீ அவங்க மேல அன்பு செலுத்து. அவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க. அவர்கள் உங்களை பகைப்பார்கள். பகைமை பகைத்து என்ன பண்ணுவாங்க? சில காரியங்களை செய்வார்கள், தீங்கான காரியங்களை செய்வார்கள்.
செய்தா செய்து போட்டோமே, இல்ல சொல்லுங்களேன், செய்தா செய்து போயிடுமே. ஆடப்பட்டார் சிலுவையில் என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களை மன்னியும் கடைசி நேரத்தில் சொல்றாரு. ஏன்? யார் மன்னிக்க சொன்னாரு? விழாவை குத்தினவர், முகத்துல காரி குத்தினவர், மொழிப்படி சுமத்தப்பட்டவர், இப்படி எல்லாம் வந்து செய்தவரை ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை தீமைதான் செய்தாங்க, தீமை செய்திகளையும் என்ன பண்ணாரு? மன்னிக்க சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இவர்கள் என்னிலிருந்து அறியாமல் இருக்கிறார். என்ன அறியல தெரியுமா? என்ன அறியாம இருக்காங்க? இவர்கள் என்ன அறியல, என்ன அறியாம செய்யறாங்க? ஆண்டவர் வந்து தீமை செய்யறாங்க, ஆண்டவருக்கு தீமை செய்யறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு, இவர்கள் மன்னியும் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இவர்கள் என்ன அறியல அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இயேசு சர்வலோகத்துடைய பாவங்களை சுமந்து திருப்பி பஸ்கா ஆட்டுக்குட்டி. கவனிங்க, என்ன எல்லாம் இந்த கிளைமேக்ஸ். சர்வலோகத்துடைய பாவங்களை சுமந்து இருக்கக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர் எல்லாருடைய பாவங்களை சுமந்து இருக்கிறார், இன்க்ளூடிங் யார் யார் வாரினால் அடித்தார்களோ, யார் யார் காரி துக்கினாங்களோ, யார் யார் பொன்முடி சுமத்தினார்களோ, யார் யார் தடியில் அடித்தாங்களோ, யார் யார் வசை சொற்கள் சொன்னாங்களோ, யார் யார் ஏளனமாக பேசினார்களோ, அவர்களுக்காகவும் இவர் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். புரியல சில பேர். புரிதலின் தலைமை எங்க நம்ம போயிருக்கோம்? புரிதலின் தலைமை எங்க போயிருக்கு தெரியுமா? மனமொழி போயிருக்கோம். அதே சொல்லுங்க, இவர்களுக்காக பாவம் செய்தவர்கள், இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்துறேன், இவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறேன் என்பதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அறிய செய்யங்களா? இவர்களுக்கு நன்மை செய்கிறனே, நன்மை செய்ய எனக்கு தீமை செய்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லல. அவர்கள் ஒன்னும் அறியாமல் அறியல. நான் அவளுக்காக ரத்த சந்திர அறியல, அவளுக்காக அவருடைய பாவத்தை சுமக்கிறேன் அறியல. சொல்லுங்க, அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியுமா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில செய்துட்டு இருக்கோம், சொல்ல மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்துட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கிட்டாரு, சிலுவையில ரத்தம் சிந்தினாரு, பாவ நிவர்த்தி உண்டாக்கின பிறகு இப்பவும் நம்ம என்ன பண்றோம்? பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பாவத்தை செய்யறோமா இல்லையா? திருவிழா எடுக்க போறோம். இன்னைக்கு திருவிழா எடுக்கக்கூடியவர்கள் யாருமே நான் பாவம் செய்யல, தப்பான வார்த்தைகள் பேசல, தப்பான காரியங்கள் செய்யல அப்படின்னு சொல்லி வாய்ப்பு சொல்ல முடியுமா? சாட்சி சொல்ல முடியுமா? முடியுமா? நான் எந்த தவறும் செய்யல, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி யாரும் சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நமக்குள்ளே பாவத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்து மீண்டும் மீண்டும் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நீ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். அப்படி செய்தது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அல்லேலூயா. இவர்கள் அறியாமல் செய்கிறார். இவர்களுக்காக ரத்தம் சிந்தினேன், இவருடைய பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், ஆனால் மீண்டும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களே, பிதாவே இவர்களை மன்னியும். பக்கத்துல உட்கார்ந்து பரிந்து பேசிட்டு இருக்காரு, இன்னும் பரிந்து பேசுறாருப்பா. பக்கத்துல இயேசு பக்கத்துல உட்கார்ந்து, பிதாவுடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு, பிதாவே இவர்களை மன்னியும் 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 மன்னியும், நீடிய பொறுமையாக இரு என்று சொல்லி பிதாவிடத்தில் மன்றாடி கொண்டு இருக்கிறார். அதான் இன்னும் இயேசு வரல. நான் சொல்ல புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அடையில சொல்ல மாட்டேங்குது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்ய வேண்டிய பாவத்தை நிகழ்ச்சி உண்டான பிறகு பாவம் செய்யக்கூடாது. நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் சேர்த்துட்டார். மறுபடியும் பாவம் செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு, ஆண்டவர் பாவம் ஆண்டவர் பண்றாரு, இயேசு பண்றாரு. பிதாவுடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு, பிதாவே நீங்க மன்னி ஆண்டவர் இப்ப பேசிட்டு இருக்காரு, உனக்காக பேசிட்டு இருக்காரு. அந்த தேவைப்படல. ஆனா தான் இயேசு இன்னும் வர முடியல. இயேசு வரதுக்கான நீ நானும் தான். இன்னும் நம்ம ஒரு பணம் மறந்து இருக்கல, இன்னும் நம்ம பரிசுத்தம் அடையல, இன்னும் வேண்டிய பரிசுத்தம் அடையல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு வந்துட்டான்னு வச்சுங்க, இதெல்லாம் கைவிடப்படும் இல்லையா?
நம்மள கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது இல்லையா? ஆனாலும் இப்ப ஆண்டவர் பண்ற பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீ இருந்து எடுக்கிற அந்த தேவைப்பட இல்லை, உனக்காக ஆண்டவர் பார்த்து பேசுறாரு. பிள்ளைகளை பாவத்தை மன்னிப்பு பார்த்து பேசக்கூடாது. ஆனா நீ என்ன பண்ற? பாவத்தையே அதிகம் பண்ண மாட்டாங்க. பாவத்தையே அதிகம் பண்ணாமே அப்படியே அந்த பாவத்திலேயே அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு பாவ அறிக்கை செய்யுங்க. பாவத்தோடு பகமையோடு நாம என்ன பண்ணக்கூடாது? திருவிழா பங்கு பெறணும். சொல்லாமா எல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது. பகமை குறித்து நிறைய இருக்கு, நிறைய பகமை இருக்கு. நமக்குள்ளே இருக்குது, வெளியில புக்கு பைபிளே இருக்கும். சொல்லுங்க, நமக்குள்ளேயே பகமை நிறைய இருக்கு, பைபிளே நிறைய இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நான் எடுக்கவே இல்லை. அப்படியே பேசுங்க பேசுங்க. ஆனோட பேசினாரா? பேசினாரா இல்லையா? பேசினா சொன்னா அலையில சொல்லுவோம். பேசினார் அப்படின்னு சொன்னா ஒரு அலையில சொல்லுவோம். நீங்க பேசுங்க. இயேசுவா பேசுறாங்கன்னா இப்ப நீங்க பேசுங்க. ஏன் அறிக்கை பண்ண? நீ தான் சொன்ன. சொல்லு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. ஆண்டவரே பாவத்தை மன்னியாளர் பகமை உயிரோடு இருக்கிற பகமை எடுத்து போடும். ஆண்டவரே இது எனக்கு பகமை வேண்டாம், பகமையே வேண்டாம். திருவள்ளுவர் பிள்ளைகள் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இதை நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, பகமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்குள்ள பகமை நாம எடுத்து போடும், பகைமை நாம எடுத்து போடும். நாமே 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 சிவாதிபதியே உமக்கு நன்றி 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 நன்றி. கடைகளை நீக்கி போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் அறிக்கை செய்யுங்க, பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. என்னோட பாவத்தை அறிக்கை பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி எனக்கு பகமை வேண்டாம், உள்ளத்துல பகமை வேண்டாம், கசப்பு வேண்டாம், தீய எண்ணங்கள் வேண்டாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், உங்களுக்கு நேரம். சீக்கிரம் அறிக்கை பண்ணுறா, உடன்படிக்கை பண்ணுங்க, இயேசுவோட உடன்படிக்கை பண்ணுங்க. இனி நான் பகமை எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் வேற எதிர்த்து சுத்தம் பண்ணும், கொண்டு போடும். உயிரோடு இருக்கக்கூடிய பாவத்தை கொண்டு போடும், பகமையை கொண்டு போடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். Yes,
இயேசுவே என் தெய்வமே, உம்மை மறுதலித்தே திருவாங்கிடுவோமே, உம்மை மறுதலித்தே திருவாங்கிடுவோமே, உம்மை வல்லமை இழந்தேனையா, உம்மை வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே. ஆணைக்கு சொல்லுவோம் என் தெய்வமே, மொழிதாக்கி ஐயா காயப்பட்டி, மொழிதாக்கி ஐயா காயப்பட்டி, நீ எனக்காக பலியானே, நீ எனக்காக பலியானே, இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, மனக்கு வந்து போனே, மனக்கு வந்து போனே, உம்மை நினையாது தோறம் போனே, உம்மை நினையாது தோறம் போனே, தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, பலமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே, பலமிரங்கோ, உம்மை மறுதலித்தே திருவாங்கிடுவோமே, உம்மை மறுதலித்தே திருவாங்கிடுவோமே, உம்மை வல்லமை இழந்தேனையா, உம்மை வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, பலமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே, பலமிரங்கோ, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை இழந்தேனையா, உம்மை இழந்தேனையா, இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை வகையாய் இருந்த நடு சுவரை ஆண்டவன் தனக்கு போட்டார்.
பகையை கொன்று போட்டேன் என்று சொல்றேன். பகைக்கு உயிர் இருந்த பகையை ஆண்டவர் கொன்று போட்டு விட்டார். இனி உயிர் இல்லை, இனி உயிர் இல்லை. கர்த்தர் பகையை கொன்று போட்டு விட்டார். இந்த ஆராதனையிலே உனக்குள்ள இருந்த பகை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். ஆமே சொல்லாமா? எல்லாமே சத்தமா சொல்லுங்க, எல்லாமே சத்தமா சொல்லுங்க. உனக்குள்ளே இருந்த பகையை இந்த நாளிலே கர்த்தர் எடுத்து போட்டுட்டாரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான கரங்களை கரங்களை தட்டி நாம் சோதரிப்போம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களும் ஒரு மனதை கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரித்தார். சோதரிப்பார். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இவ்வளவு நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். நான் குமாரே என்னோடு நம்ம சலாமத்தை என் ஆத்மாவை கர்த்தர் செய்த சகல